வைகை நதி தென்மதுரை வைகை நதி. நீங்க ஐயா குட்டி பிள்ளை எல்லாரும் பயப்படாம என் பின்னாடி வந்தா மட்டும் போதும். மரியாதையா பேசி பொண்ணு கேட்டு பாப்போம். குடுக்கலன்னு வைங்க, ஒரு சண்டையை போட்டு பொண்ணை தூக்கிட்டு வந்துருவோம். நான் இருக்கேன், பாத்துக்கலாம். போமா? டேய் தம்பி, மைனி. மலரக்கா எப்படிக்கா இருக்கீங்க? ஏய், நான் இருக்கிறது இருக்கட்டும்ல, நீ எப்படி இங்க? நீங்க இப்ப சொன்னீங்கல்லடா பிள்ளை, அதை செஞ்சாச்சு. என்ன சொன்னேன்? என்ன செஞ்சாச்சு? உங்க கொழுந்தனுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்னு கேட்டீங்கல்ல, அதான் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. பார்ட்னர், யார் பார்த்த வேலை இது? நீங்க சொன்ன மாதிரியே தான். நான், ஐயா, குட்டி பிள்ளை எல்லாருமா போய் தான். என்ன பார்ட்னர் இப்படி படக்குன்னு முடிச்சிட்டீங்க? அவங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் ஒன்றும் சொல்லலையா? அவங்க அண்ணே, அவங்க அப்பா? வெண்ணிலாவோட அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. எதுக்கு? உங்களை வெட்டுனதுக்கு தான். அப்படி போடு. அப்புறம் அவங்க அண்ணனுங்க? அவங்க அண்ணனுங்க தலைமையில தான் கல்யாணமே நடந்தது. அதுவும் அப்படியா? என்ன பார்ட்னர், ஷாக்குக்கு மேல ஷாக்கு கொடுக்குறீங்க. இதுக்கு மேல ஒரு ஷாக் இருக்கு உங்களுக்கு. எல்லாத்தையும் வரிசையா சொல்லிருங்க பார்ட்னர். கல்யாணம் எங்க நடந்தது தெரியுமா? எனக்கு கல்யாணம் நடந்ததே தெரியாது, அப்புறம் எங்க நடந்ததுன்னு எப்படி தெரியும்? அதுவும் சரிதான், போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சா? ஏன் ஊருக்குள்ள வேற மண்டபமே கிடைக்கலையா உங்களுக்கு? ஆனா மைனி, உனக்கு என்னதான் தலையில அடிபட்டு இருக்கட்டுமே, அந்த வாய் மட்டும் குறையாது என்ன? அது கூடவே பிறந்ததுடா குட்டி பிள்ளை, குறையாது. ஏன் உனக்கு இந்த பிள்ளைக்கு தாலி கட்டுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன் போன? நான் எங்க போனேன், இந்த இவ தான் போனான். நீ எங்க பிள்ளை அங்க போன? எனக்கு எங்க வீட்டுல கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன்க்கா. அம்மா, என் பார்ட்னர் சொன்ன மாதிரி இருக்கிறதுலே பெரிய ஷாக்கு இதுதான். நீயா பிள்ளை அப்படி செஞ்ச? ஆமாக்கா. இந்த அறிவு இவ்வளவு தைரியம் உனக்கு முதல்ல வந்திருந்தா நான் இப்படி வெட்டு வாங்கிட்டு படுத்திருக்க மாட்டேன்ல பிள்ளை. சாரிக்கா, மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா? வலியெல்லாம் இல்லை, நான் தான் வலுக்கட்டாயமா படுத்திருக்கேன். போவியா? என் பார்ட்னர் அவங்க அண்ணனுங்க சும்மாவா விட்டாங்க? என்னடா பண்ணிட முடியும்? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கல்யாணம் பண்ணும்போது எத்தனை போலீஸ்காரங்க சுத்தி நின்னாங்க. சரி, எப்படியோ இன்னைக்கு விடிய காலம் நான் கண்ட கனவு பழிச்சிருச்சு. ஆனா பார்ட்னர், உங்களை போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணாம விட்டுட்டாங்க பாத்தீங்களா? என்னையவா? என்ன எதுக்குடா அரெஸ்ட் பண்ண போறாங்க? பின்ன ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே பார்ட்னர், குழந்தை திருமண தடை சட்டத்துல உங்களை அரெஸ்ட் பண்ணாம விட்டுட்டாங்க பாத்தீங்களா? டேய், பின்ன என்ன, உறிஞ்சி குடிக்கிற டம்ளர்ல காஃபி டீன்னு குடிச்சிட்டு இருந்த பச்சை பிள்ளைக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே பார்ட்னர். நீ ஏன் பிள்ளை உம்முனே இருக்க? உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ரொம்ப வலிக்கும்ல உங்களுக்கு? வலிக்கத்தாம்பளை செய்யுது, அதுக்காக நீ உம்முன்னு இருந்தா வலி குறையாது. சும்மா நல்லா சிரிச்சுக்கிட்டே இரு. எனக்கு வெட்டு வாங்கினது கூட கவலை இல்லை, உன்னைய காப்பாற்ற முடியாம போயிருச்சேன்னு தான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ என் கவலை எல்லாம் பறந்து போயிடுச்சு. நான் வெட்டு வாங்கினதுக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்குன்னு தோணுது. அப்படியெல்லாம் பேசாதீங்கக்கா, இனிமேல் நானும் உங்களை மாதிரி தைரியமா இருப்பேன். சரி, ஆனா நீ அப்படிதான் இருந்தாகணும். என்ன நீ வாக்கப்பட்டிருக்கிறது ஒரு குழந்தைக்கு. ஆனா பார்ட்னர், என் கூட சேர்ந்து சேர்ந்து உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துருச்சு பாத்தீங்களா? அதானடா. ஆமா பாத்தீங்களா? இதுதான் பார்ட்னர் சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு. ஆமாடா ஆமாடா. என்ன, எனக்கு தான் ஒரு ஃபைட் சீன் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன, இன்னும் எவ்வளவோ இருக்கு, பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். ஆனா என் குட்டி பிள்ளை கல்யாணத்துல நான் இல்லாம போயிட்டனே. தை பறக்கட்டும்டா, ஒரு நல்ல நாள் பார்த்து தாலி பிரிச்சு கோத்துட்டு ஈவினிங்கே ரிசப்ஷன் வச்சிருவோம். அது எல்லாம் உங்க தலைமையிலே பண்ணிடுவோம். அப்படியா? அப்பனா சரி. ஏன் பார்ட்னர், வெண்ணிலா அவங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்களே, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? நான் தான்டா. அதுவும் நீங்க தானா? பரவாயில்லையே பார்ட்னர், நான் சொன்ன மாதிரியே என் கூட சேர்ந்து சேர்ந்து உங்களுக்கும் நல்ல தைரியம் வந்துருச்சு. ஆமா, நீ பார்த்த. முதல்ல உன் வாயை குறை, என்ன காயெல்லாம் தன்னால ஆறும். என்ன குட்டி பிள்ளை, பக்கத்துல உன் ஆளு நிக்குதுன்னு ரொம்ப சவுண்டு விடுற? சும்மா இரு, ரெஸ்ட் எடு. என்ன சும்மா தொண 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 தொணன்னு இருப்ப. சரி தம்பி, அண்ணே மதினியை பார்க்கணும்னு வந்தீங்க, பார்த்துட்டீங்கல்ல? நீ வெண்ணிலாவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு, நான் கூட இருக்கேன், மைனி கூட. நானும் இருக்கேன்னே. சொல்றத கேளு, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. மாமா, நான் அக்கா கூட இருக்கனே.
இல்லம்மா, நம்ம எல்லாரும் இருந்தா இவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. பேச பேச வலி அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கு. அப்புறம் அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ரொம்ப தூங்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் சரியா வராது. அவங்க ரெஸ்ட்ல இருக்கட்டும், நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஆளுக்கு ஒரு நாள் மாறி மாறி இருக்கலாம். ம் சரிங்க மாமா. சரிடா, கூட்டிட்டு கிளம்பு. சரி மைனி, பாய், டேக் கேர். என்ன குட்டி பிள்ளை நீ தான் பார்த்துருக்கணும், என்னையெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். யாத்தா, கொஞ்சம் வாய குறை. என்ன சரி, போயிட்டு வரேன். ரெஸ்ட் எடு. ஆ பாய். போயிட்டு வரேன்னே. ம் போயிட்டு வரேன் மாமா. ம் சரிம்மா. அக்கா போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. என்ன சரிங்கக்கா, நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. பார்ட்னர், என்னடா? இந்த பிள்ளைய காலேஜுக்கு அனுப்புவோமா பார்ட்னர்? அந்த குறை படிப்பையாவது முடிக்கட்டும். மேலே படிக்கணும்னா படிக்கட்டும், இல்லைன்னா அதுக்கப்புறம் அவ இஷ்டம். ஒரு டிகிரியை வாங்கி கையில் வச்சுக்கிறது நல்லதில்ல. ம் சரிடா, சரி. குட்டி பிள்ளையும் வெண்ணிலாவும் தினமும் காலேஜுக்கு ஒன்றாவே போயிட்டு ஒன்றாவே வந்துட்டா அவளுக்கு பாதுகாப்பு பிரச்சனையும் இல்லை. ம் சரிடா, சரி, பார்த்துக்கலாம். ம் ஆனால் பார்ட்னர், நீங்கள் எதுக்காக வெண்ணிலா அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? ஏண்டா, உங்களை வெட்டிட்டு போயிருக்காரு, அதை எப்படி சும்மா விட முடியும்? அவர் தான் வெட்டினாருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே பார்ட்னர். அதெல்லாம் அப்படியெல்லாம் விட்டுருவோமாடா? சரி, ஆனால் எதுக்காக பார்ட்னர் இதெல்லாம் பண்ணுனீங்க? எதுக்காகன்னா? அதுதான் பார்ட்னர், எதுக்காகன்னா யாருக்காகன்னு கேட்குறேன். என் பொண்டாட்டிக்காக தான், உங்களுக்காக தான். ஆஹா, நிஜமாவா பார்ட்னர்? இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? தலையில் இருக்கிற கட்டையெல்லாம் அவுத்து போட்டுட்டு உங்களை கட்டி பிடிச்சி டூயட் பாடணும் போல இருக்கு. பாடிருமா? பாடிருமா? நிஜமாவே எனக்காகவா பார்ட்னர்? ஆமா. ஆனால் எதுக்கு? எதுக்குன்னா, பாரதியார் அவரோட கவிதையில சொல்லியிருப்பாரு, காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து அப்படின்னு. அந்த மாதிரி பொண்ணுங்க மட்டும்தான் ஆம்பளைங்களோட வெற்றிக்கு காரணமா இருக்கணுமா என்ன? ஆம்பளைங்களும் பொண்டாட்டியோட வெற்றிக்கு காரணமா இருக்கலாம்ல? இருக்கலாமா? இருக்கலாமே. நீங்க வெண்ணிலாவை காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டீங்க, அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். லவ் யூ பார்ட்னர். ஆஹா, தேங்க்யூ. ஒரு பொண்ணு லவ் யூ சொன்னா லவ் யூ டூன்னு திரும்ப சொல்லணும், தேங்க்யூ சொல்லக்கூடாது. சொல்லலாம் சொல்லலாம், இன்னொரு நாள் சொல்றேன். அதான் இந்த கூச்சம் தான் பார்ட்னரை விட்டு போகவே மாட்டேங்குது. இப்படி கூச்சப்படுறவர் எப்படி பார்ட்னர் இவ்வளோ வேலையை தைரியமாக பார்த்தீங்க? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, உங்க கூட சேர்ந்ததுனால தான் அப்படின்னு. அப்படியே தான் இருக்குமோ என்னமோ? இருக்கும் இருக்கும் இருக்கும், அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான். சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. என்ன, நான் இங்க உட்காந்துருக்கேன். ரெஸ்ட் எடுத்து போர் அடிக்குது பார்ட்னர். அப்புறம் வேற என்னடா செய்யறது? பேசுனா உங்களுக்கு ரொம்ப வலிக்குது இல்ல? உங்க கூட பேசினா அவ்வளவா வலிக்கல பார்ட்னர். ஆஹா, இது நல்ல கதையா இருக்கே. நிஜமாதான் பார்ட்னர், நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட பேசிக்கிட்டு இருந்தா உடம்புல எக்கச்சக்கமா ஹார்மோன்ஸ் இருக்குமா. அது எல்லாம் சேர்ந்து என் வலியெல்லாம் மறக்க வைக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. மற்ற எதுல பார்ட்னர் குறைச்சல்? சரி சரி, ஆச்சி எங்க பார்ட்னர்? அதோ அங்க பாருங்க, சோஃபால தூங்கிட்டு இருக்காங்க. இங்க உட்காந்து தூங்கி தூங்கி விழுந்தாங்க, அதான் அங்க போய் தூங்க சொல்லிட்டேன். சரிங்க பார்ட்னர், என்னால எல்லாருக்கும் கஷ்டம் இல்ல. அப்படியெல்லாம் இல்ல. உங்களுக்கும் வேலையை கெடுத்துட்டேன். எனக்கும் வேலை வேலைன்னு பம்பரமா சுத்திட்டு இருக்கிறது போர் அடிக்கும்ல. நானும் இந்த மாதிரி உங்க கூட பேசி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏண்டா பிள்ளை, ட்ரெஸ் மாத்தி இருக்கீங்க, உடம்பு தொடச்சு விட்டாங்களா பாட்டி? ஆமா பார்ட்னர். சரிம்மா சரி, நான் வீட்ல இருந்து வேற ஏதாவது நைட்டு எடுத்துட்டு வரணுமா? அங்க வீட்ல இருந்து தான் ஆச்சி கொண்டு வந்திருக்காங்க போல, அதுவே இருக்கட்டும். சரிடா சரி. அப்புறம் பார்ட்னர், சென்னைக்கு போன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஓ, நல்லபடியா முடிஞ்சிருச்சே. சரி. டாக்டர் இப்போ 2 மணிக்கு ரவுண்ட்ஸ் வருவாரோ? ஏண்டா? அப்படிதான் சொல்லிட்டு போனதா சொன்னாங்க. சரி, வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். நீங்க ஒரு சேரை போட்டு இங்க பக்கத்துல உட்காருங்க. சரிம்மா சரி. ஆனாலும் உன் தம்பிங்க 2 பேரும் இப்படியெல்லாம் செஞ்சிருக்க கூடாது சாலினி. ஒரு பக்கம் வேல்மையில நன்னாச்சியை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாச்சு, இந்த பக்கம் என்னடான்னா வெண்ணிலாவுக்கு அண்ணனுங்க தலைமையிலேயே கல்யாணத்தையும் முடிச்சிட்டாரு. உன் தம்பி பார்த்துருக்கிற வேலையை பத்தியா? ஆனாலும் உன் தம்பி சின்னவே இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சாலினி, சுமதி,
வாங்கத்தே. வாங்கத்தே. மலர் வெட்டுப்பட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கான்னு சொன்னாங்க. ஆமா, அவ என்னைக்கு கையங்காலே வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா? பெரிய இடத்துல போய் வம்பிழுத்தா சும்மா விடுவாங்களா? நீ ஒண்ணு சும்மா இரு சுமதி. ஷாலினி, எப்படி இருக்கா இப்போ மலரு? வெட்டு கொஞ்சம் ஆழமாக தான் விழுந்திருக்கு. ஆனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உட்காருங்க தே. எம்மா, இந்த பிள்ளை ஒரு நாளும் சும்மாவே இருக்காது. மீனாட்சி மிஷன்லையா சேர்த்துருக்காங்க? ஆமாம் தே. நீ போகலையா? நேற்று மத்தியானம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு தம்பி தகவல் கொடுத்தான். அப்புறம் விடிய விடிய அங்கே தான் இருந்து விடிஞ்சு தான் வந்தோம். இப்போ ஆச்சி அங்கே இருக்காங்க, அதனால நாங்கள் வந்துட்டோம். அப்படியா? ஆமாத்தே. காயத்ரி எங்க? அவள் வேலைக்கு போயிருக்காமா. ஃபோனில் தகவல் சொன்னதும் போட்டது போட்டபடி அப்படியே ஓடியாரேன். அது மட்டும் இல்லத்தே, நிறைய விஷயம் நடந்து போச்சு. அந்த வெண்ணிலா பிள்ளை கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் மலர் ரொம்ப பிரச்சனை பண்ணினா. கடைசியில் கல்யாணமும் நின்று போச்சு. அதுக்கு நடுவில் மாப்பிள்ளையையும் காணும். வெண்ணிலாவும் போலீஸ் ஸ்டேஷன் போய் எனக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க அண்ணங்க அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இங்கிட்டு ஒரு பக்கம் மலர் வீட்டுக்காரரு வெண்ணிலா அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை போலீஸ் ஸ்டேஷனில் தூக்கி உட்கார வச்சாச்சு. அப்படியா? ஆமாம். அப்புறம் வெண்ணிலா போலீஸ் ஸ்டேஷன் போனால அங்கே வச்சே மலர் வீட்டுக்காரரு தன் தம்பிக்கு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. இது எப்போ? எல்லாம் இன்னைக்கு காலையில தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவளை திரும்ப தான் வீட்டுக்கே போக விடலையே. அப்படியே கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. ஏன் ஷாலினி, உனக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியும் தே. என் தம்பி பெரியவன் இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி கேட்டான், விவரத்தையெல்லாம் சொன்னான். இந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு இப்படியெல்லாம் நடந்தது உனக்கெல்லாம் தெரியும்ல, நம்ம தம்பிக்கு அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா என்னன்னு கேட்டான். நம்ம விருப்பத்தை கேட்டு என்ன செய்ய? அந்த பொண்ணுக்கும் என் தம்பிக்கும் பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லிட்டேன். எப்பேற்பட்ட குடும்பம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கல்யாணம் பண்ணுறாப்புல ஆயிப்போச்சே. அதில் என்னத்தே இருக்குது? பிரச்சனை ரொம்ப பெருசு இல்லத்தே. வீட்டிலையே வச்சு பேசி முடிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை பெருசாக போயிடுச்சு. அப்புறம் வேறு என்ன பண்ணுறது? இருந்தாலும் எப்பேற்பட்ட கௌரவமான குடும்பம். அதில் ஒன்றும் தப்பு இல்லத்தே. போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது ரொம்ப மரியாதையான இடம் தானே. குற்றவாளிகள்லாம் அங்கே இருக்கிறதுனால அது ரொம்ப மோசமான இடம்னு நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் நீதி கிடைக்கிற இடம். அதனால அதுவும் ரொம்ப மரியாதையான இடம் தான். எல்லாம் நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. இருந்தாலும் 2 குடும்பமும் ரொம்ப பெரிய குடும்பம். அப்படி குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கல்யாணங்கிறதெல்லாம் ஏற்றுக்கிடவே முடியாத ஒரு விஷயம். அதான் நான் முன்னாடியே சொன்னேன்லத்தே, எல்லாமே நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. தப்பு செய்கிறவங்க மட்டுமே வர்ற இடம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனை நினச்சா அது தப்பான இடம் தான். ஆனால் நியாயம் கிடைக்கிற இடம்னு நினச்சா போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப மரியாதையான இடம் தான். கோயில் எப்படியோ அதே மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷனும். கோயிலில் இருக்கிறது சாமி, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறது போலீஸ்காரங்க. கோயிலில் இருக்கிற சாமி நம்ம கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கணும்னு நம்பி நம்ம கோயிலுக்கு போகிறோம். அதே மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க நம்ம கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைப்பாங்கன்னு நம்பி தான் மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. 2 இடமும் ஒரே இடம்தான், அவங்கவங்க வேலையை சரியாக பார்க்குற வரைக்கும். சாமி ஏழை பணக்காரங்கன்னு எந்த வித்தியாசமும் பார்க்கறதில்ல. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களும் எந்த வித்தியாசமும் பார்க்காம நியாயமாக நடந்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். என்னத்தே, நான் சொல்கிறது சரிதானா? சரிதான், படித்த பிள்ளை நல்லாத்தான் பேசுகிற. இருந்தாலும் சித்தி, நீங்கள் எப்போ வந்தீங்க? எப்பா கோபாலா, இப்போ தையா வந்தேன். விவரமெல்லாம் கேள்விப்பட்டு. ஆஸ்பத்திரிக்கு இங்கேருந்து யாரும் போக போகிறீங்களாப்பா? போனால் நானும் வரேன். நான் சாயங்காலம் டியூட்டி முடிச்சுட்டு வந்து போவேன். அப்படின்னா என்னையும் கூட்டிகிட்டு போயா? காயத்ரியும் வந்துருவா, எல்லாரும் ஒன்றா போகலாம். சரிங்க சித்தி. சாப்பிட்டீங்களா? இப்போ தையா வந்தேன். சரி, சாப்பிடுங்க. என்னது இது அதிசயமாக இருக்குது. வீட்டுக்கு வந்தவளை வான்னு கேட்குறதும் இல்லாமல் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறான், சாப்பிடுங்கன்னு சொல்கிறான். சித்தி, உங்களை தான். சரிப்பா, இந்த இப்போ தான் வந்தேன், அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். நீ சாப்பிட வந்திருக்கியோ? ஆமாம், வாங்க சாப்பிடலாம். அல்லியக்கா, நாச்சியாரக்கா? நாங்கள் சாப்பிட்டோம்ப்பா. அதுக்கு கூப்பிடலக்கா. ஐயே, நான் அதுக்கு இல்லை நினச்சேன். சரி, என்னப்பா? வேல்மேலன் வீட்டில் என்ன நிலவரம்? என்ன நிலவரம்னா, அண்ணங்காரங்க 2 பேரும் அவங்க அப்பாவை ஜாமீனில் எடுக்கிறதுக்கு போனாங்க, இன்னும் வரல. வீட்டில் இருக்கிற பொம்பளை ஆளுகளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தான் போல. வேற என்ன, நிச்சயதார்த்தத்துக்குன்னு வந்தவங்க கல்யாணம்னு கேள்விப்பட்டு சரி இருக்கட்டும்னு உட்காந்துருந்தாங்க. இப்போ அதுவும் நடக்கலைன்னதும் ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவள் வெண்ணிலாவோட அண்ணங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் ஏதோ சொல்லி சமாதானப்படுத்தி எல்லாரும் அனுப்பி விட்டாங்க. வேற என்னப்பா தகவல் வேணும் உனக்கு? இல்லை, அந்த மாப்பிள்ளையை பற்றி அந்த மாப்பிள்ளையோட அப்பா ஏதாவது சொன்னாரா? அது அந்த மாப்பிள்ளையை பற்றி இன்னும் ஒன்றும் தகவல் ஒன்றும் தெரியலையா. ஆனால் அந்த மாப்பிள்ளையோட அப்பா வெண்ணிலாவோட அண்ணனுங்க கிட்ட சண்டை ஓட்டுக்கிட்டு கிடந்தாரு. ஓஹோ, சரி. என்னது இது, கோபாலன் கிட்ட நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்கும்னு பார்த்தா கோபாலனே நம்ம கிட்ட விசாரிச்சுட்டு போறாப்ல. சரிங்கக்கா, நான் போய் அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும். சித்தி, வாங்க சாப்பிடலாம்.
ஆ வரேம்மா. ஏக்கா நம்மள ஒரு வாரத்தை சாப்பிட கூப்பிடல பார்த்தீங்களா? ஏக்கா நீ உன் வீட்டில் என்ன குழம்பு வச்ச? நான் இன்னைக்கு ரசம் தாம்மா வச்சிருக்கேன். ரசம் தானா? இங்கே எங்கள் வீட்லேயும் சாம்பார் தான் வச்சிருக்காவ. சரி உங்ககிட்ட ஏதாவது புளிக்குழம்பு இருக்குமா கேட்போன்னு நினச்சேன். நீ ரசம் தானா? சரி விடு. சரி அப்போ நானும் கிளம்புறேன். அல்லியக்கா போவோமா? ஆ போவோம். சரி வாரேன். என்ன சுமதி? ஆ சரிங்கக்கா. வேற ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா உடனே உடனே சொல்லு. ஆ சரிங்கக்கா. ஏங்க விஷயம் கேள்விப்பட்டியா? என்ன விஷயம்? அந்த வெண்ணிலா பிள்ளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கல்யாணம் நடந்திருக்காமா, மலர் குழந்தை கூட. எல்லாம் காலிப்பட்டாச்சு. அதை பற்றி உட்காந்து 1 மணி நேரம் பேசி முடிச்சாச்சு. இங்கே ருச்சுமதி, நம்ம நினச்ச மாதிரிலாம் எதுவும் நடக்காது போல தெரியுது. என் தங்கச்சி மேலே அவர் வீட்டுக்காரர் ரொம்ப பிரியமா இருக்கிற மாதிரி தெரியுது. சரி அதுக்கு என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னா, நாங்கள் ஒரு திட்டத்தை போட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சோம். அது கடைசியில் என்னடான்னா வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்படியே போனால் கடை விஷயம் பெரிய பிரச்சனை ஆயிரும் போல தெரியுது. சரி என்னங்க செய்யலாம்? அதானே எனக்கும் புரியல. நான் என்ன நினச்சேன், என் தங்கச்சி பண்ணுற பிரச்சனைக்கு எப்படியும் புகுந்த வீட்டில் போய் 4 நாள் கூட இருக்க மாட்டா. ஒன்று அவங்களா விரட்டி விட்டுருவாங்க, இல்லாட்டி இவளா கிளம்பி வந்துருவான்னு நினச்சேன். அது என்னடான்னா வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. சரிங்க, மலர் வீட்டுக்காரர் மலர் மேலே பிரியமாக இருந்தாருன்னா நமக்கு நல்லது தானே. அந்த பிரியத்தை வச்சு அப்படியே கொஞ்சம் அப்படி எப்படி தாச்சா பண்ணி நம்ம கடை மேலே அவர்கிட்ட வாங்கியிருக்கிற கடனை அப்படியே மொத்தமாக ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட சொல்லலாம்ல. எவடி இவன் அங்கே ஆஸ்பத்திரியில் வச்சு இன்னைக்கு தேதி ஆறாச்சு, இன்னும் எனக்கு வட்டி கட்டலைன்னு கேட்டாரு. ஆ ஆமாம், பொண்டாட்டி அப்படி படுத்து கிடக்கிற நிலைமையிலேயே வட்டி கேட்குறாருன்னா இவர் எப்படி அசலை திருப்பி கட்டாமல் இருந்தால் விடுவாரு? மேலும் கடை விஷயத்தில் நம்ம பண்ண தில்லுமுள்ளு வேலையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ என்னங்க பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கும் தெரியல. மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். சாப்பிட வாங்க. எனக்கும் அதே யோசனையாக தான் இருக்கு. சரி வா யோசிப்போம். எப்படியாவது இதுக்கு ஒரு வழி பண்ணணும். அந்த அரவிந்தங்கிட்ட கேட்கலாம்லங்க என்ன செய்யலாம்னு. அவர்கிட்ட தான் கேட்கணும். சரி நான் அப்புறமா போய் அவரை பார்த்துட்டு வரேன். வா. வாங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க. கட்டிலையும் பெட்ஷீட்டும் மடிக்காம அப்படியே கிடக்கு. சேர்லையும் எனக்கு நேனு அப்படியே கிடக்கு. எடுத்து நீட்டா மடிச்சிருந்தாங்க வைப்போமா? ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆ இங்க என் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். இந்த மேலே இது நம்ம ரூம்ல, அதான் பெட்ஷீட் எல்லாம் கலைஞ்சு கலைஞ்சு கிடந்தது, மடிச்சு வைப்போன்னு பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ரூமா? ஆமா, புருஷனோட ரூம் எதுவும் அங்கே தானே பொண்டாட்டியும் தூங்கணும். இப்படி எல்லாம் ஏதாவது என்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு வையேன், அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன். ஒழுங்கா எங்க ஆத்தா கூட போய் தூங்கு. அப்படியா? அப்படின்னா சரி, எனக்கு யாருனாலும் சரி ஒரு ஆள் கூட துணைக்கு தூங்குனா போதும், நல்லா பிடிக்கும். அது நீங்களா இருந்தாலும் சரி ஆத்தாவா இருந்தாலும் சரி. தனியா தூங்கி தூங்கி போர் அடிக்குது. நீ அதுக்கு தான் கேட்டியா? எதுக்கு தான்? இல்ல துணைக்கு. ஆமா, எங்க வீட்டில் எனக்கு அவ்வளோ பெரிய ரூம். உங்களுக்கு தான் தெரியுமே, நீங்க தான் வந்திருக்கீங்களே. அதையே திரும்ப திரும்ப சொல்லாத. அதனாலதான் இப்ப நீ இங்க நிக்கிற. ஆமாங்க என்னங்க? ஆமாங்க, அதைத்தான் சொல்கிறேன். எனக்கு எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய ரூம், ஆனால் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இங்கே ஆத்தா ரூம் நல்ல சின்னதாக அழகாக இருக்குது. நான் அங்கேயே தூங்கிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தனியாக தூங்கிக்கிடுவீங்களா? தனியா தூங்காம இத்தனை வருஷமா அப்படித்தானே தூங்குனேன். நான் என்ன சின்ன பிள்ளையா? மலரக்கா அப்படி தானே சொன்னாங்க. என் மைனிக்கு வேற வேலை இல்ல. இப்படி இருக்கிற நிலைமையில என்ன ஓட்டிகிட்டே இருக்கும். எம்கே சார் என்னங்க இந்த மலரக்கா ஸ்பேனரு எப்போ மைனியானாங்க? என்ன பழசையெல்லாம் குத்தி காட்டுறியா? இல்லை, அவங்கள உங்களுக்கு பிடிக்காதுல்ல. ஸ்பேனரு ஸ்பேனருன்னு தானே கூப்பிடுவீங்க. இப்போ என்ன மைனி மைனின்னு உருகுறீங்க? எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொன்னேனா? ஆமாம், நீங்கள் தான் சொன்னீங்க. ஆமா நான் தான் சொன்னேன். அது அப்போ. இப்போ எல்லாம் பிடிக்கும். எப்போல இருந்து? எங்கள் அப்பா வெட்டினதுல இருந்தா? ஏய் உடனே உங்க அப்பா வெட்டினதை நியாயப்படுத்தாத. எனக்கு அதுக்கு முன்னாடியில இருந்தே என் மைனியை பிடிக்கும். அப்புறம் காலையில் காப்பி குடிக்கிறதுக்கு தானம்மா அங்கே வரீங்க அக்கா வீட்டுக்கு? அது என் அக்காவை பார்க்க வருவேன். இங்க பாரு, நான் என்ன வேலை பார்த்தாலும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கணுமா? இல்லை இல்லை, சந்தேகத்துக்கு கேட்டேன். அப்படியெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது என்கிட்ட. எனக்கு கேள்வி கேட்டாலே பிடிக்காது. சரி. மாமா கடைக்கு போகணும்னு சொன்னாங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுன்னு சொன்னாங்க உங்களை. கஸ்தூரி கிட்ட சொல்றேன், அவ கூட போயிட்டு வா. உங்களை தான் கூட்டிட்டு போக சொன்னாங்க மாமா. எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? என்ன நீ எல்லாத்துக்கும் என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க?
தாலி கட்டிட்டா உடனே நீ பொண்டாட்டின்னு அர்த்தம் கிடையாது. கேள்வியா கேட்டுட்டு இருக்க? தாலி கட்டிட்டா பொண்டாட்டின்னு தான் அர்த்தம். நீங்க தானே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எங்க அண்ணங்க கிட்ட சொன்னீங்க. அது நான் தான் சொன்னேன். சொல்லுங்க, என்ன வேலை இருக்கு? நான் ஹாஸ்பிட்டலுக்கு மைனியை பார்க்க போகணும். அப்படின்னா நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றேன். அக்கா கூட இருந்து அக்காவுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா செஞ்சு கொடுக்குறேன். இந்த மாதிரி நேரத்தில் லேடிஸ் தான் தேவைப்படுவாங்க. ஏன்னா அவங்களும் லேடிஸ் தானே. ஐய நொச்சு 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 நொச்சுன்னு சரியான நொச்சு பிடிச்ச விளையாடல இருக்க. என் ரூம்ல உனக்கு என்ன வேலைன்னு கேட்க வந்தது கூட தப்பா? சை தள்ளு. காமதி, பைசா செலவில்லாம பேரனுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்ட. எல்லாம் அப்படி அமைஞ்சிருச்சு, என்ன செய்யறது? பொண்ணு பிள்ளைய நான் இன்னும் பார்க்கவே இல்லையா? எப்படி இருப்பா? நல்லா இருப்பாளா? லட்சணமா? அதெல்லாம் அம்சமா இருப்பா. என் பேரன் கூட தான் காலேஜில் படிக்கிறா. அப்படியா? அப்படின்னா காதல் கல்யாணமா? ஆமா, பிறவு என் பேரன் சின்னவனும் என் பேத்தி சின்னவளும் 3 வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு அவங்க வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சா நாங்கள் சும்மா இருப்போமா? அதான் போய் பொண்ணை தாலி கட்டி தூக்கிட்டு வந்துட்டோம். எப்படி? அப்படியா கோமதி? ஆனா உன் பேரன் என்னமோ அந்த பிள்ளை வீட்டுக்குள்ள எல்லாம் போய் அந்த பிள்ளைய பார்க்க போனதா ஏதோ டிவி பட்டியல எல்லாம் நியூஸ் வந்ததாமா? எது? டிவி நியூஸ்ல வந்ததா? சன் டிவி செய்தியில ஓயாம போட்டு போட்டு காட்டுறானாமா, பிரேக் நியூஸ்னு. அப்படியா? அதெல்லாம் இல்ல சரோசா, அது நம்ம நாடகம் பார்க்குற டிவி இல்ல. அதுக்கு பேரு சிசிடிவி. சிசிடிவியா? அப்படின்னா அந்த நம்ம தெருவில் முக்குக்கு முக்கு எல்லாம் கேமரா வச்சிருக்காங்கல்ல, போட்டோ பிடிக்கிறது. எங்க வீட்டுல கூட இருக்கு பாரு வாசல்ல. அதுதான் யாரும் வந்தா போனா அதுல படம் பிடிச்சு காட்டிரும். ஓஹோ, அந்த டிவி போட்டியா? அதுலதான் உன் பேரன் படம் இருந்ததாமா? சரி சரி. ஆமா, இருக்கட்டும். அதுல என்ன தப்பு? ஒரு காதலன் காதலிய பாக்குறதுக்கு அப்படியெல்லாம் போய்த்தானே ஆகணும். நம்ம எம்ஜிஆர் எத்தனை படத்துல அந்த மாதிரி எல்லாம் சுவரேறி குதிச்சு போயிருப்பாரு. நம்ம செம்மணி கணேசன் போகாததா? நம்ம சிவாஜி கணேசன் போகாததா? அப்படித்தானே காதலிக்கணும். அப்படித்தான் என் பேரனும் காதலிச்சிருக்கான். நாசமா போச்சு. ஏ ஆத்தா, என்னையா கண்ணு? எப்பவும் தெருவா போய் தானே இந்த கிழவிங்க கூட பொருளி பேசுவ. இப்ப என்ன இவங்களை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்ட? புதுசா கல்யாணமான இளஞ்சோடிகள் வீட்டுல இருக்கீங்க இல்லையா? அதான் உங்களுக்கு துணையா வீட்டுக்கு பெரிய ஆளா நான் இருக்கேன், எங்கேயும் போகாம. இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்க. என்னைய பார்க்காம இருக்க முடியாம தேடி வந்துட்டாங்க. அப்புறம் கோமதி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன சரோசா? இன்னைக்கு ராத்திரிக்கு என்ன ஏற்பாடு? ஐயோ, அதுவா, என் பேத்தி பெரியவ ஆஸ்பத்திரியில இருக்கல்ல. ஓய் அத்தோய். ஐயா கருப்பா, எப்படியா இருக்கா பேத்தி பிள்ளை? உன் பேத்தி பிள்ளைய நினைச்சு வருத்தப்படுற மாதிரி தெரியலையே உன்னை பார்த்தா. ஆகாத வேலையா பார்த்துட்டு இருக்க. என் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்க வீடு தேடி வந்துட்டாங்கய்யா. அதுக்கு என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? தம்பி, உங்க 2 பேரையும் கடைக்கு போயிட்டு வர சொன்னனே, போயிட்டு வந்தீங்களா? இல்லைண்ணே, இனிமே தான் போகணும். சரி, போயிட்டு வாங்க, கிளம்புங்க. நாளையில இருந்து 2 பேரும் காலேஜுக்கு போற வழியை பாருங்க. சரிங்க மாமா. உன்னை தாண்டா, நீ போகும்போது பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரும்போது அப்படியே கூட்டிட்டு வந்துரு. சரிங்கண்ணே. சரி, கிளம்புங்க, கடைக்கு போயிட்டு வாங்க. பல்லு போன 4 பாட்டிகளா சேர்ந்துக்கிட்டு பேசுற பேச்சா பாரு. ஐயா கண்ணு, பேத்தி பிள்ளைய தனியாவா விட்டுட்டு வந்த? டாக்டர் ஜூஸ் கொடுக்க சொன்னாரு, அதான் போட்டு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரியா, போடு. ஒண்ணும் இல்ல, என் பேரன் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கல்ல, அவளை அந்த நிலைமையில வச்சுக்கிட்டு இங்க இந்த பேச்செல்லாம் பேசுறது என் பேரனுக்கு பிடிக்கல போல. அதான் மூஞ்சியை சுருக்குன்னு வச்சுக்கிட்டு போறான். உன் புது பேத்தி நல்லா இருக்கா தக்கோமதி? ஆமா, என் 2 பேத்திகளும் நல்ல வெள்ளக்கட்டி போல இருப்பாங்க. ஹே ஹேண்ட்ஸம், மதுரைக்கு எப்படி போகணும்? ஏய், இந்த சினுங்கள்லாம் என்கிட்ட வேண்டாம். ஒழுங்கா ஓன் வாய்ஸ்ல பேசு. என்ன நாத்த, எவ்வளவு கஷ்டப்பட்டு கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். அதுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடு. ஆமா, கொடுக்குறாங்க மதிப்பு. சரி, மாப்பிள்ளை எப்படி இருக்கான்? இங்க பக்கத்துல கொஞ்சம் வாயேன், சொல்றேன். இல்ல, நீ அங்க நின்னே சொல்லு. ஹே, இங்க பக்கத்துல கொஞ்சம் வாயேன். இங்க பாரு பொண்ணு, பொம்பளை பிள்ளை கெட்டப்பிள்ள இருக்கேன்லாம் பார்க்க மாட்டேன். தூக்கி போட்டு நல்ல மிதிச்சிருவேன். ஒழுங்கா சினுங்காம பேசு. மாப்பிள்ளை எப்படி இருக்கான்?